إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الله به الغمة وجاهد في الله حق جهاده حتى أتاه اليقين. صلوات ربي وسلامه عليه وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أحسن الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. சர்வ புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் பேரிலும் அன்னாரின் குடும்பத்தவர் தோழர்கள் அன்னவர் வழிநடக்கக்கூடிய முஸ்லிமான மூமினான அனைத்து ஆண்கள் பெண்கள் நம் அனைவர் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றும் நிமித்தம் இறை இல்லத்தில் குழுமியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் இறை கட்டளைகளை முதன்மைப்படுத்தி அவைகளுக்கு முதலுரிமை கொடுத்து தக்வா எனும் இறையச்சத்தை எங்களுடைய ஆள் மனதிலே எப்பொழுதும் நிறுத்தி வாழும் விடயத்தில் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத் செய்து கொண்டவனாக இன்றைய ஹுதுபா பேருரையில் கவாயிது ஃபில் இபாதா, வணக்க வழிபாடுகளில் ஒரு சில விதிமுறைகள் குர்ஆன் சுன்னாவுடைய நிழலில் அறிஞர்களினால் எடுத்து எழுதப்பட்ட முக்கியமான சில விதிமுறைகளை இந்த இடத்திலே சுருக்கமாக பார்ப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் பற்றி அடிக்கடி நாங்கள் அருள்மறை அல் குர்ஆனிலே கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த அருள்மறையின் வசனம் மனனம் இல்லாதவர்கள் எங்களிலே மிக சொற்பமானவர்களாகத்தான் இருக்கலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், மனித ஜின் வர்க்கத்தினர்களை என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. ஆகவே மனிதன் படைக்கப்பட்ட உயரிய குறிக்கோள் நோக்கம் இறைவனை சரிவர தெரிந்து அறிந்து முறையாக வழிபட்டு வாழுவது. அதன் மூலமாகத்தான் இவ்வுலகம் மறுமையிலே அவன் முழுமையான சுவீட்சத்தை அடைந்து கொள்ளலாம். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபமன் அராத ஸஆதத்தல் அபதிய்யா ஃபல்யல்ஸம் அதபத்தல் இபாதா. நிரந்தரமான சுபீட்சமான வாழ்க்கையை இம்மையிலும் மறுமையிலும் ஒரு மனிதன் விரும்பினால் இபாதத்தினும் வணக்க வழிபாடு எனும் அந்த படியை அவன் பற்றி பிடித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லுகின்றார்கள். இபாதத்து இன்று ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே சுபீட்சம் கிடையாது, மறுமையிலே விமோசனம் கிடையாது, அல்லாஹ்வின் நெருக்கத்தையோ அவனுடைய பொருத்தத்தையோ அவனுடைய திருப்தியையோ அடைய முடியாது, சுவர்க்கத்தை அவனினால் அடைய முடியாது. இந்த இபாதத்தின் மூலமாகத்தான் அல்லாஹு தஆலா மனிதனை இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ வைக்கின்றான். நாளை மறுமையிலே அவனுக்கு வாக்களித்த நிரந்தர சுவர்க்கத்தை அவனுக்கு கொடுக்க அல்லாஹு தஆலா இருக்கின்றான். ஆகவே அருள்மறை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே மூமின்களை அழைத்து சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா ஜஆக்கும் லிமா யுஹ்யீக்கும். இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை அழைத்து விட்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் உங்களை அழைத்து விட்டார்கள் என்று சொன்னால், லிமா யுஹ்யீக்கும், எதிலே உங்களுக்கு வாழ்க்கை இருக்கின்றது, உங்களை இந்த உலகத்திலும் மறுமையிலும் நிரந்தர வாழ்க்கையிலும் இந்த சொற்பமான அற்பமான வாழ்க்கையிலும் சுபீட்சமாக வாழுவதற்கு எதுவெல்லாம் துணை போகின்றதோ அந்த விடயங்களின் பக்கம் அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே இஸ்தஜீபு, நீங்கள் அந்த அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் பதில் கொடுத்து விடுங்கள் என்று அறைகூவல் விடுத்துக் கொண்டிருக்கின்றான் அருள்மறை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா. ஆகவே இந்த இபாதத்தை ஒரு மனிதன் எவ்வாறு கண்டறிவது? இன்று இபாதத்துக்கு எவ்வளவு பலரும் பலவிதமான வரைவிலக்கணங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர் இபாதத்தாளி என்று சொன்னால் அவருக்கு ஒரு தோற்றத்தை அவர்கள் சிந்தனையிலே வைத்திருக்கின்றார்கள். அந்த சிந்தனைக்கு ஏற்ப அவரை இபாதத்தாளி என்று அவர்கள் அழைக்கின்றார்கள். சில வணக்கங்களை அவர்கள் விரும்புகின்றார்கள், அது அவர்களுக்கு விருப்பமானதாக இருக்கின்றது. அதற்கு இபாதத்து என்ற வணக்கம் என்ற அந்த சாயத்தை பூசி அதை ஒரு இபாதத்தாக செய்து வருகின்றார்கள். முடியாது சோர்களே. பின்னால் சொல்லப்படக்கூடிய
அந்த பொது விதிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே இபாதத் என்றால் என்ன என்று எங்களுக்கு விளங்கும். அதை எவ்வாறு செய்ய வேண்டும், எவ்வாறு செய்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையலாம், எவ்வாறு செய்யக்கூடாது என்பதை எல்லாம் சுருக்கமாக பார்த்துக் கொள்ளலாம். முதலாவது, இபாதத்துக்கான வரைவிலக்கணம் என்ன? இபாதத் என்று சொன்னால் ஒரு செயலை அது வணக்கம் என்று எவ்வாறு அறிந்து கொள்வது? இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல் இபாதத்து இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புஹு அல்லாஹு வ யர்தாஹு மினல் அக்வாலி வல் அஃஆல் அத்-தாஹிரத்தி வல் பாத்தினா. இபாதத் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருப்தியையும் அவனுடைய விருப்பத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும், எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது உள்ளம் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம். வெளியினால் ஒரு மனிதனுடைய உடல் உறுப்புகளினால் செய்யப்படக்கூடிய செயல்பாடுகளாக இருக்கலாம், வார்த்தைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அங்கே அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்க வேண்டும், அல்லாஹ் அதை விரும்ப வேண்டும். ஆகவே அல்லாஹ் விரும்பாத பொழுது அது இபாதத்தாக கணிக்கப்பட மாட்டாது. இது முதலாவது அம்சம். இரண்டாவது விதி சகோதரர்களே, இந்த இபாதத்துக்கு இரண்டு முக்கியமான தூண்கள் இருக்கின்றது. இந்த இபாதத்துக்கு இரண்டு முக்கியமான தூண்கள் இருக்கின்றது. அந்த இரண்டு தூண்களும் என்னன்னு சொன்னால் காயத்துல் மஹப்பா வ காயத்துல் துல். ஒரு மனிதன் அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடிய நேரத்திலே அதை ஒரு கடமையாக சடங்காக செய்தால் அது உண்மையான வணக்கமாக அல்லாஹ்விடத்திலே சென்றடைய மாட்டாது. அந்த வணக்கத்தை செய்யக்கூடிய நேரத்திலே அதை விதியாக்கிய, அதை கடமையாக்கிய அந்த இறைவனை உச்சகட்டத்திலே இருந்து நேசிக்க வேண்டும். தொழுகைக்கு நாங்கள் வருகின்றோமா, அந்த தொழுகையை எங்களுக்கு விதியாக்கிய இறைவனை அல்லாஹ்வை நாங்கள் உச்சகட்டத்திலே இருந்து நேசிக்க வேண்டும். அதே போன்றே அவனுக்கு முழுமையாக நாங்கள் பணிந்த நிலையிலே அந்த வணக்கத்தை செய்ய வேண்டும். இதைத்தான் நூனியத்து இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், வ இபாதத்துர் ரஹ்மானி காயத்து ஹுப்பிஹி. இபாதத் என்று சொன்னால் காயத்து ஹுப்பிஹி, சாதாரண நேசம் கிடையாது. காயத்து ஹுப்பிஹி, அந்த நேசத்தின் சிகரத்தை அடைய வேண்டும். அல்லாஹ்வை அவன் முழுமையாக நேசித்த நிலையில் தான் அந்த இபாதத்துக்குள்ளே நுழைய வேண்டும். மஅதுல்லி அபிதிஹி ஹுமா குதுபானி. அதே போன்றே அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அடிபணிந்த நிலையிலே அந்த வணக்கத்தை செய்ய வேண்டும். அந்த இரண்டும் தான் இபாதத்துடைய இரண்டு துருவங்களும். வ அலைஹிமா ஃபலகுல் இபாதத்தி தாயிரு மா காம ஹத்தா காமத்தில் குதுபானி. இந்த இரண்டின் மீது தான் இந்த இபாதத்து சுற்றி கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த இரண்டும் சரிவர ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இடம் பிடித்தால் தான் முழுமையான நேசம், முழுமையான பணிவு, இந்த இரண்டும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இடம் பிடித்தால் தான் அவன் அந்த இபாதத்தை சரிவர செய்வனாக கருதப்படுகின்றான். ஆகவே இந்த இபாதத்துக்கு அரபு மொழியிலே இபாதா என்று சொன்னால், அப்பத தஅபீத் என்று சொன்னால், பாதைகளுக்கு சொல்வார்கள் தரீகுன் முஅப்பத், மனிதர்களுக்கு பயணிப்பதற்கு வசதியானதாக அதை செய்து வைத்திருந்தால், 18 சரியாக பயணிக்க முறையானதாக அதை செய்யப்பட்டிருந்தால் அதுக்கு தரீகுன் முஅப்பத் என்று சொல்வார்கள். ஆகவே இபாதத் என்று சொன்னால் ஒரு மனிதன் பணிவுடன் முழுமையாக பணிந்த நிலையிலே அந்த வணக்கத்திலே அவன் ஈடுபட வேண்டும். கர்வத்துடன், பெருமையுடன், ஆணவத்துடன் ஒரு வணக்கத்திலே ஈடுபட்டால் அது இபாதத்தாக கருதப்பட மாட்டாது. ஒரு தர்மத்தை செய்கின்றான், பணிவுடன் அதை செய்ய வேண்டும். மனிதர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு தர்மத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அதை பெறக்கூடியவன் அடையக்கூடிய நன்மையை விட கொடுக்கக்கூடிய எனக்கு அதிலே அதிக நன்மை இருக்க வேண்டும் என்ற அந்த பணிவு, அந்த எண்ணம் இருந்தால்தான் அந்த சதகா ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற கருத்தை சொல்லுகின்றார்கள். ஆகவே இது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதிலே இருந்து எங்களுக்கு விளங்கக்கூடிய இன்னும் ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றான். கணவன் மனைவியை, மனைவி கணவனை, தந்தை பிள்ளைகளை, பிள்ளைகள் தந்தைமார்களை அளவுக்கு அதிகமாக உச்சகட்டத்திலே இருந்து நேசித்தால் அது இபாதத்தாகுமா? இபாதத்தாக மாட்டாது. ஆனால் அத்துடன் சேர்ந்து அவர்களுக்கு முழுமையாக அடிபணிந்து விட்டார்கள் என்று சொன்னால், அந்த இரண்டும் சேர்ந்தால் அது ஷிர்காக போய்விடும். ஆகவே இது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமானது. முழுமையான நேசமும் முழுமையான ஒட்டுமொத்தமான பணிவும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் இருக்க வேண்டும். ஆகவே ஒரு மனிதன் முழுமையாக அல்லாஹ்வை நேசித்து விட்டான் என்று சொன்னால் அவன் வணக்க வழிபாடுகளிலே பரிபூர்ணமானவனாக இருப்பான். வணக்க வழிபாடுகளிலே பரிபூர்ணமானவனாக இருப்பான். அதே நேரத்திலே ஒரு மனிதன் ஒரு விடயத்தை, ஒரு பொருளை நேசிக்கின்றான், ஒரு காரியத்தை நேசிக்கின்றான், அவனுடைய தொழிலை, அவனுடைய குடும்பத்தை, அவனுடைய பதவியை, அவனுடைய வாகனத்தை நேசிக்கின்றான். இந்த நேசம் அந்த இபாதத்தை விட்டும் அவனை தடுத்து விடும் என்றிருந்தால், அல்லது அல்லாஹ் கடமையாக்கி ஒரு விடயத்தை செய்வதை விட்டும் அவனை பின்னடைவு காட்டிவிடும் என்று சொன்னால்,
தர்மம் செய்யும்படி அல்லாஹ் அழைத்துக் கொண்டிருக்கின்றான். கடமையான ஜகாத்தை கொடுப்பதற்கு பணத்தின் மீது இருக்கக்கூடிய அதீத அந்த மோகத்தின் காரணமாக, அந்த ஆசையின் காரணமாக ஜகாத்திலே இவன் என்ன செய்கின்றான்? குறை செய்கின்றான். சதகாவிலே அவன் தர்மம் செய்வதிலே குறைபாடு செய்கின்றான் என்றிருந்தால் அங்கே ஒரு வகையான ஷிர்க் கலந்திருக்கின்றது. சிறிய ஷிர்க் அவனுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. ஏன்? முழுமையான நேசம் இருந்தால் அவன் அந்த இபாதத்திலே பரிபூர்ணமானவனாக காணப்படுவான். எந்த ஒரு பொருளும் அல்லாஹ்வுக்கு வணங்கி வழிபடுவதை விட்டும் அவனை தடுத்து விட மாட்டாது. அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்வதை விட்டும் அவனை தடுத்து விட மாட்டாது. ஆகவே இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இதில் எல்லாம் நிறைய விளக்கங்களை அறிஞர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். மிக சுருக்கமாக சொல்லிக் கொண்டு செல்கின்றேன். மூன்றாவது பொதுவிதி சகோதரர்களே, மூன்றாவது பொதுவிதி, இந்த இபாதத்துகள் அல்லாஹு தஆலாவிடத்தில் அங்கீகாரம் பெறுவதற்கு இந்த தலைப்பில் நிறைய நீங்கள் பயான்கள் கேட்டிருப்பீர்கள். 2 நிபந்தனைகள் இருக்கின்றது. அடிக்கடி நாங்கள் கேட்டிருக்கின்றோம். 2 நிபந்தனைகள் இருக்கின்றது. அதிலே முதலாவது நிபந்தனை அல் இஹ்லாஸ். எந்த ஒரு வணக்கத்தை நாங்கள் செய்தாலும் அதை இறைவனுக்காக என்ற தூய எண்ணத்திலே செய்ய வேண்டும். இரண்டாவது அல் முதாபஅ, அந்த வணக்கத்துக்கு நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். அந்த வணக்கத்துக்கு நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். நபி அவர்களுடைய வழிகாட்டலிலே, அந்த சாயலிலே அந்த இபாதத் செய்யப்பட வேண்டும். இந்த இரண்டையும் தான் ஷஹாதத் கலிமா எங்களுக்கு உணர்த்துகின்றது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால், வணக்கத்துக்குரிய உண்மையான ஏக இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னால் அவனை மாத்திரம் வணங்கி வழிபட வேண்டும். எங்களுடைய எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் அவனுக்காக மாத்திரம் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்காக செய்யப்படும் எந்த ஒரு அமலுக்கும் அது சிறியதாக பெரியதாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹ்விடத்திலே எந்த விலையும் எந்த மதிப்பும் கிடையாது. அதனால்தான் நியத்தை பொறுத்து வணக்கங்களையும் வளமைகளையும் நாங்கள் பிரித்தறிகின்றோம். ஒரு மனிதனுடைய வளமையான காரியத்தை அவனுடைய எண்ணத்தை பொறுத்து என்ன செய்து கொள்ளலாம்? இபாதத்தாக மாற்றிக்கொள்ளலாம். அதே போன்று அந்த இபாதத்திலே அவனுடைய எண்ணம் கெட்டுவிட்டது என்று சொன்னால் சாதாரண ஒரு காரியமாக அது சென்றடைந்து விடுகின்றது. ஆகவே சோர்களே, இது மிக நுணுக்கமான ஒரு விடயம். ஒரு மனிதன் அவன் செய்யக்கூடிய அமலிலே இஹ்லாஸ் எனும் உள தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். அதைத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் உடைய சொல்லுகின்றோம். இரண்டாவது பகுதி அல் முதாபஅ, நபி வழி அங்கே கடைபிடிக்கப்பட வேண்டும். அதைத்தான் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லும் பகலும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு ஒரு மனிதன் பித்அத்தை செய்யலாமா? மார்க்கம் காட்டித்தராத, நபி அவர்கள் காட்டித்தராத அம்சங்களை அவனுடைய வாழ்க்கையிலே இபாதத்தாக கருதி நினைத்து செய்யலாமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த இரண்டு தௌஹீதுகள், தௌஹீதுல் முர்ஸில், தௌஹீதுல் முர்ஸல் என்று சொல்வார்கள். தௌஹீதுல் முர்ஸில் என்று சொன்னால் அந்த இறை தூதை அனுப்பிய இறைவனை ஓர்மைப்படுத்துவது. எதன் மூலமாக? இஹ்லாஸின் மூலமாக. தௌஹீதுல் முர்ஸல், நபி அவர்களை ஓர்மைப்படுத்துவதன் அர்த்தம் என்ன? நபி அவர்கள் காட்டி தந்த விதத்தில் மாத்திரம் எங்களுடைய இபாதத்துகளை செய்து கொள்வது. அதனால் இந்த இரண்டையும் தான் அந்த ஷஹாதத் கலிமா எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. அதனால் நாங்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் அறிஞர்கள் சொல்வார்கள், அன் தஅபுதல்லாஹ பிமா யுஹிப்பு லா பிமா துஹிப்பு. அல்லாஹ்வை நாங்கள் வணங்க வேண்டும் அவன் விரும்பும் விதத்திலே அன்றி நாங்கள் விரும்பும் விதத்திலே அல்லாஹ்வை வணங்கினால் அது வணக்கமாக இபாதத்தாக சென்றடைய மாட்டாது. இதிலே முக்கியமான ஒரு குறிப்பை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் சோர்களே. இந்த நல்ல எண்ணங்கள் இருக்கின்றதே, யாராவது ஒருத்தரே பள்ளியில கூடி இருந்து ஒரு திக்ர் மஜ்லிஸை நடத்துகின்றார்கள் என்று சொன்னா இவங்க கெட்ட எண்ணம் வச்சிருக்கிறாங்களா? இவங்களுக்கு அவசரமா நரகத்துக்கு போறதுக்கு ஆசை இருக்குதா? யாருமே சொல்ல மாட்டார்கள். யாருக்கும் நரகத்துக்கு போறதுக்கு யார் இபாதத் செய்வாங்களா? அமல்களை செய்வார்களா? நிச்சயமாக முடியாது. ஆகவே எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவனுடைய எண்ணம் நல்லதாக இருக்கும். எண்ணம் நல்லதாக இருந்த மாத்திரத்திலே அது இபாதத்தாக கருதப்பட மாட்டாது. அதற்கு ஒரு அருமையான செய்தியை பின்னால் சொல்லுகின்றேன். அதற்கு முன்னால் பொதுவான ஒரு விதியாக சொல்வார்கள், அல் பித்அத்து பித்அத்துன் வ இன் ஹஸன கஸ்து ஃபாயிலிஹா. அல் பித்அத்து பித்அத்துன் வ இன் ஹஸன கஸ்து ஃபாயிலிஹா. பித்அத் என்பது எப்பொழுதும் பித்அத்தாக இருக்கும். அதை செய்யக்கூடியவர்களுடைய எண்ணம் நல்லதாக இருந்தாலும் பித்அத் தான். அதே போன்று சொல்லுகின்றார்கள், அல் பித்அத்து பித்அத்துன் வ இன் ஷரஃப கத்ரு ஃபாயிலிஹா. பிதாத்தாகவே மார்க்கத்திலே கணிக்கப்படும். அதை செய்யக்கூடியவர்களுடைய தரம், அவர்களுடைய அந்தஸ்து, அவர் பெரியவர், அவர் அறிஞர், அவர் அல்லாமா, அவர் மேதை, அவர் இமாம், அவருடைய அந்தஸ்து எவ்வளவு உயரிய அந்தஸ்தாக இருந்தாலும் அது பிதஅத் என்ற அந்த வட்டாரத்தில் இருந்து வெளிவந்து விட மாட்டார். ஆகவே செய்வோருடைய எண்ணத்தினால் அது பிதஅத் சுன்னத்தாக மாட்டாது. செய்யக்கூடியவர்களுடைய அந்தஸ்து, அவருடைய அறிவு, அவருடைய ஆற்றலின் காரணமாக அதுக்கு சுன்னத் என்ற சாயத்தை எங்களால் பூசிவிடவும் முடியாது. இதற்கு அருமையான ஒரு செய்தி புகாரிலே வருகின்ற சோர்களே,
பரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், "ஹதபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் நஹ்ரி பஅத ஸலாஹ்." நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் பெருநாள் தினத்திலே தொழுகை முடிந்ததற்கு பின்னால் எங்களுக்கு குத்பா உரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதானே சொன்னா, தொழுகைக்கு பின்னால் குத்பா செய்து கொண்டிருக்கிறார்கள். ஃபகால், அந்த குத்பாவுடைய இடையிலே சொல்லுகிறார்கள், "மன் ஸல்லா ஸலாத்தனா வ நஸக நுஸுகனா ஃபகத் அஸாப நுஸுக்." நாங்கள் தொழுத இதே விதத்திலே தொழுது முடித்துவிட்டு அதற்கு பின்னால் குர்பானியை கொடுத்தால், தொழுகை முடித்துவிட்டு அந்த குர்பானியை கொடுத்தால் ஃபகத் அஸாப நுஸுக், அவருடைய குர்பானி அந்த உதுஹியா சென்றடைந்து விடும், அது சுன்னாவாக மாறிவிடும். வமன் நஸக قبل الصلاه, தொழுகைக்கு முன்னால் யார் உதுஹியா பலிப்பிராணியை அறுத்து விட்டு வருகின்றாரோ ஃபதில் கஷாத்து லஹம், அது ஒரு சாதாரண ஆட்டிறைச்சி. அதுக்கு என்ன பேரு? அது ஒரு சாதாரண ஆட்டிறைச்சி. ஃபகாம அபூ புர்தா இப்னு நியார், அபூ புர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முக்கியமான நபித்தோழர், அங்கே குத்பாவை கேட்டுக் கொண்டிருந்த அபூ புர்தா எழுப்பி கேட்கிறார்கள், "யா ரசூலல்லாஹ், வல்லாஹி லகத் நஸக்து قبل அன் அக்ருஜ இலா ஸலாஹ்." அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களோட தொழுகைக்கு வருவதற்கு முன்னாலே நான் உதுஹியாவை கொடுத்து விட்டு வந்திருக்கின்றேன். வ அரஃப்து அன் அல்-யௌம யௌம அக்லின் வ ஷுர்ப், ஒரு ஹதீஸிலே வருகின்றது யௌமுன் நஹர், ஹஜ் பெருநாளுடைய தினமும் அதை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களும் ஐயாமு அக்லின் வ ஷுர்பின் வ ذிக்ரில்லாஹி தஆலா, சாப்பிட்டு குடித்து அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய நாட்கள். அந்த நாட்களிலே நோன்பு பிடிப்பது கூட தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நாள் சாப்பிட்டு குடித்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் என்பதை ஒரு ஹதீஸிலே கேட்டிருக்கீங்க பாருங்க. நபித்தோழர் ஹதீஸை வழங்கி இருக்கிறார்கள், ஆனால் ஒரு பகுதியை வழங்கி இருக்கிறார். அதனால் நான் குர்பானியை அறுத்துவிட்டு ஃபதஅஜ்ஜல்து ஃபஅகல்து வஅதம்து அஹ்லி வஜீரானி, நான் அவசரப்பட்டு அந்த குர்பானியை அறுத்து நானும் சாப்பிட்டு குடும்பத்துக்கும் கொடுத்து பக்கத்து வீட்டினர்களுக்கும் சதகா செய்து விட்டு வந்திருக்கின்றேன். நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபதில் கஷாத்து லஹம், அது நீங்க கொடுத்த ஒரு சாதாரண தர்மம். நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க ஆட்டை வச்சு சமைச்சு கறி சமைச்சு குடும்பத்தை கொடுத்திருக்கிறீங்க, இவ்வளவுதான். இதுக்கு உதுஹியாவுடைய நன்மை கிடைக்க மாட்டாது. அபூ புர்தா அவருடைய நல்ல எண்ணத்தை சொல்றாங்களே இல்ல நபி இடத்துல, நான் நல்ல எண்ணத்தில் செஞ்சிருக்கிறாங்க. இது நல்ல நாள், தொழுகைக்கு முன்னால நான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், நன்மையை நாடி கொடுத்திருக்கிறேன், பிரச்சனை இல்லை, உங்களுடைய எண்ணம் நல்லது, அதனால மாஃபி முஷ்கிலா, பிரச்சனை இல்லைன்னு சொன்னார்களா? இல்லை, கண்டித்தார்கள். அது ஷாத்து லஹம், அது சாதாரண ஒரு கரியாக போய்விடுமே தவிர அதுக்கு என்ன கிடையாது? உதுஹியாவுடைய நன்மை கிடைக்க மாட்டாது. ஆகவே இது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்ற சோர்களே, இதிலே மிக அதிகமான விளக்கங்கள் இருக்கின்றது. சுருக்கமாக நாங்கள் சொல்லிக்கொண்டு செல்கின்றோம். நான்காவது அம்சம், இந்த இபாதத்துகளை நாங்கள் பல வகைகளாக பிரிக்கலாம். தக்சீமுல் இபாதா, இபாதத்துகளை பல வகைகளாக பிரிக்கலாம். இபாதத்துகள் அதனுடைய யதார்த்தத்திலே இரண்டு வகையாக இருக்கின்றது. நாங்கள் நினைக்கிறோம் இபாதத் என்று சொன்னால் நாங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மாத்திரம்தான். இல்லை சோர்களே, இபாதத்திலே ஒரு பகுதி இருக்கின்றது இபாதா தர்கியா, விடக்கூடியவைகளும் இபாதத்தான். சில விடயங்களை ஒரு மனிதன் விட்டு விடுகின்றான் என்று சொன்னால், அல்லாஹுக்காக என்று விட்டுவிட்டால் அதற்கும் இபாதத்துடைய நன்மை கிடைக்கும். தொழுதால் நன்மை கிடைப்பதை போன்று ஒரு மனிதன் பாவம் செய்யக்கூடிய நிலை வருகின்றது, அல்லாஹ் பாதுகாக்க, விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவனுக்கு ஏற்படுகின்றது, அதற்கான ஆசையும் அவனுடைய உள்ளத்திலே வருகின்றது. அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே அவன் அதை விட்டு விலகி விடுகின்றான். குகையிலே அடைபட்ட மூவர்களுடைய சம்பவத்தை படிச்சிருக்கீங்களா இல்லையா? அதில் ஒருவர் தன்னுடைய சாச்சாவின் மகளை அடைவதற்காக பல காலம் காத்திருந்தான். அவனுக்கு ஏற்பட்ட வறுமையின் காரணமாக இவ்விடத்திலே வருகின்றான், பொருளாதாரத்தை பணத்தை தேடி. அந்த நேரத்திலே அவன் அவளை பார்த்து சொல்லுகின்றான், நீ உன்னுடன் தகாத முறையிலே நடப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுத்தால் அந்த உதவியை தருவேன். அவளும் வறுமைக்காக இஷ்டப்படுகின்றான். ஆனால் அந்த பாவத்தை செய்யும் தருணம் வருகின்றது, அல்லாஹுக்காக அந்த இடத்துல கேமரா கிடையாது, யாரு பார்க்கிறது கிடையாது, இறைவனுக்காக மாத்திரம் அதை விட்டுவிட்டார். அந்த கடுமையான நிலையில இருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்களா இல்லையா? அந்த மூவருடைய சம்பவத்தில் வருகின்றது. ஆகவே ஒரு காரியத்தை விடுவதும் இபாதத்தான். எப்பொழுது விடுவது என்று சொன்னால், அது விடுவது எதற்காக வேண்டியிருக்க வேண்டும்? இப்ப உதாரணமாக நாங்க இந்த பள்ளியில் இருந்து கொண்டிருக்கிறோம், நாங்க யாரும் மதுபானம் அருந்தல்ல, இதுக்காக நன்மை இருக்குதா? இல்ல. நாங்க யாரும் விபச்சாரம் செய்யல, நாங்க யாரும் சூதாட்டம் புரியல, இதற்காக நன்மை கிடையாது. இல்லை, அந்த பாவத்தை செய்யக்கூடிய நேரம் வருகின்றது, அந்த பாவத்தை தேடி செல்லுகின்றான், அதற்காக எத்தனைக்கின்றான், அதற்காக செலவிடுகின்றான், அதற்காக பயணிக்கின்றான், அந்த இடத்தை சென்றடைகின்றான், அல்லாஹுக்காக வேண்டி என்று அவன் திரும்பி வருகின்றான். சரி, அந்த இடத்துக்கு சென்று விட்டான், அவனுக்கு வேற ஏதோ தடை வந்து விட்டது.
அங்க காவல்காரர்கள் இருக்கிறாங்க, அந்த இடத்துக்கு போக முடியாது. அல்லது ஒரு நண்பர் வந்து விட்டாரு, இவருக்கு முன்னாடி இந்த பாவத்தை செய்ய முடியாது, இப்ப விட்டு விட்டார் என்று சொன்னால் இதற்கு நன்மை கிடையாது. சில பொழுது இது பாவமாக மாறிவிடும். சில பொழுது இது பாவமாக மாறிவிடும். ஏன்? பாவத்தை மற்றொரு மனிதர் பார்ப்பதற்காக விடுவது எங்களையும் தான், உங்களை சிலரிடத்திலும் இருக்கலாம். சில பாவங்களை செய்து வருவது மக்கள் மன்றத்தில் செய்யறதில்லை, உள்ளார செய்வது. அதனால் தான் நபியர்கள் சொன்னார்கள், குல்லு உம்மத்தி முஆஃபா, என்னுடைய உம்மத்தில எல்லா பேர்களுக்கும் மன்னிப்பு கிடைக்கும், இல்லல் முஜாஹிரீன், பாவத்தை பகிரங்கப்படுத்தக்கூடியவர்களை தவிர. சில பேர்கள் இதற்கு மாற்றமா செய்வார்கள். என்ன செய்வார்கள்? திரை மறைவிலே பாவங்கள் செய்வார்கள், மக்கள் மன்றத்தில் நல்லவர்களாக இருப்பார்கள். அதற்கு பின்னால் அதை பாவங்களை பகிரங்கப்படுத்துவார்கள். சோசியல் மீடியாக்கள்ல செய்த பாவத்தை என்ன செய்வாங்க? அப்லோட் பண்ணி மற்ற மக்களோட ஷேர் பண்றது, இதெல்லாம் பயங்கரமான விடயம். ஆகவே அந்த இபாதத்துகள் ஒரு பகுதி இருக்கின்றது, இபாதத் தர்கியா, ஒரு மனிதன் விட்டு விடுவதன் மூலமாகவும் அது இபாதத்தாக மாறிவிடும். அதனால் தான் ஹதீஸிலே வந்திருக்கின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அன ஸஈமுன் பிபைத்தின் ஃபீ ரபதில் ஜன்னதி லிமன் தரக்கல் மிராஅ வ இன் கான முஹிக்கா. நாளை மறுமையிலே சூனத்தின் கீழ் பகுதியிலே, சூனத்துடைய முட்டவெளி பகுதியிலே ஒரு மாளிகையை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் ஒரு மனிதனுக்கு உறுதிமொழி வழங்குகின்றேன். யார் என்று சொன்னால், லிமன் தரக்கல் மிராஅ வ இன் கான முஹிக்கா. ஒரு மனிதன் தேவையில்லாமல் தர்க்கிப்பதை, அவன் உண்மையானவனாக இருந்தாலும், அவன் சத்தியத்திலே இருந்தாலும், தர்க்கத்தை அல்லாஹ்வுக்காக கைவிட்ட மனிதனுக்கு சுவர்க்கத்திலே ஒரு மாளிகையை பெற்றுக் கொடுப்பேன். பாருங்க, விட்டதனால் நன்மை. அதே போன்றே சொல்லுகின்றார்கள், வபிபைத்தின் ஃபீ வஸத்தில் ஜன்னதி லிமன் தரக்கல் கதிப வ இன் கான மாஸிஹா. பரிகாசத்துக்கும் பொய் சொல்லாதவனுக்கு சுவர்க்கத்தின் நடுப்பகுதியிலே ஒரு மாளிகையை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் பொறுப்பாளியாக இருக்கின்றேன். வபிபைத்தின் ஃபீ அஅலல் ஜன்னதி லிமன் ஹஸன குலுகுஹு. அதே போன்றே சுவர்க்கத்தின் உயரிய பகுதியிலே ஒரு மாளிகையை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் பொறுப்பாளியாக இருக்கின்றேன். யாருக்கு என்று சொன்னால், லிமன் ஹஸன குலுகுஹு, யாருடைய குணம் நல்லதாக இருக்கின்றதோ அவர்களுக்கு சுவர்க்கத்திலே உயரிய பகுதியிலே ஒரு மாளிகையை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் பொறுப்பாளனாக இருக்கின்றேன். ஆகவே சோர்களே, இதுவும் மிக முக்கியமான பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இபாதத்துகளிலே விடக்கூடிய ஒரு பகுதியும் இருக்கின்றது, விட்டாலும் நன்மை கிடைக்கின்றது. அதே போன்று இந்த இபாதத்துகளிலே இன்னும் ஒரு பகுதி இருக்கின்றது, வெளிப்படையான இபாதத்துகள். ஏற்கனவே அந்த வரை விளக்கத்தினை சொல்லப்பட்டதை போன்று வெளிப்படையான இபாதத்துகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, வெளிப்படையான இபாதத்துகள். இதை விட மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்கின்றது சோர்களே, மறைமுகமான உள்ளம் சார்ந்த இபாதத்துகள். ஏற்கனவே சொன்னதை போன்றே அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வை ஆதரிப்பதே, அவனை அஞ்சுவதே, தவக்குள் வைப்பதே, இவைகள் எல்லாம் உள்ளம் சார்ந்த இபாதத்துகள். இப்படியும் இபாதத்துகளை பிரிக்கலாம். அதே போன்று இன்னும் இபாதத்துகளை இன்னும் ஒரு பார்வையிலே இபாதத்தை இன்னும் இரண்டு வகையாக பிரிக்கலாம். சில இபாதத்துகள் இருக்கின்றது கடமையான இபாதத்துகள், கட்டாய கடமையான இபாதத்துகள் என்று ஒரு பகுதி இருக்கின்றது. அதே நேரத்திலே சுன்னத்தான வலியுறுத்தப்பட்ட இபாதத்துகள் என்று ஒரு பகுதி இருக்கின்றது. ஆகவே இதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்த பொது விதி என்னன்னு சொன்னால், இந்த இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளுடைய பயன், பிரயோசனம் யாருக்கு இருக்கின்றது என்று சொன்னால், அதை கடமையாக்கிய அல்லாஹ்வுக்கு அதனால் எந்த நன்மையும் கிடையாது. அதை செய்யக்கூடிய நாம் தான் அதனால் பயனடைகின்றோம் என்பதை ஒரு மனிதன் நன்கறிந்துதான் அந்த இபாதத்தில் ஈடுபட வேண்டும். சிலர்கள் இபாதத்தை செய்வது ஏதோ அல்லாஹ்வுக்கு எதை கொடுக்கிறோம். அதனால் தான் நேர்ச்சை வைப்பதை நபி அவர்கள் தடுத்தார்கள். இப்ப நேர்ச்சை வைக்கிறது எப்படி? நம்ம மக்கள் நேர்ச்சை வைக்கிறது அல்லாஹ்வுக்கு சேலஞ்ச் பண்றது. என் மகன் ஓஎல் எக்ஸாம்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தால் என்ன செய்யறது? 10 நோன்பு பிடிக்கிறது. அல்லாஹ்வுக்கு சேலஞ்ச் பண்றது. நபி அவங்க சொன்னாங்க, இது கஞ்சனுடைய முறை. கஞ்சர்கள் எதையும் என்ன செய்ய மாட்டார்கள்? இலாபம் என்று செய்ய மாட்டார்கள், எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது லாபம் கிடைத்தால் தான் கொடுப்பார்கள். அல்லாஹ் சொல்றது, நீ தந்தால் நான் உனக்கு தருவேன். அல்லாஹ்வுக்கு எந்த நன்மையும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு எந்த நன்மையும். ஹதீஸ் குத்ஸில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லவ் அன்ன இன்சக்கும் வ ஜின்னக்கும் வ அவ்வலக்கும் வ ஆகிரக்கும், உங்களுடைய முன்னோர்கள், பின்னோர்கள், மனிதர்கள், ஜின்கள் அனைத்து பேர்களும் கானு அலா ஆதகா கல்பி ரஜுலின் வாஹிதின், உங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தக்வாதாரி போன்று உலகத்திலே வாழ்ந்தாலும் மா ஸாத ذلك في ملك شيئا, என்னுடைய ஆட்சியிலே, அதிகாரத்திலே, என்னுடைய கண்ணியத்திலே ஒரு துள்ளியை கூடாது என்ன செய்து விட மாட்டாது, அதிகரிக்க செய்து விட மாட்டாது. அதே போன்று நீங்க அனைத்து பேர்களும் அலா அஃப்தரி கல்வி ரஜுலின் வாஹிதின், உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு படுபாவியை போன்று ஒட்டுமொத்த மனித ஜின்கள் அனைத்து பேர்களும் வாழ்ந்து முடித்தாலும் என்னுடைய அந்தஸ்திலே எந்த குறையும் ஏற்பட மாட்டாது. அதனால் இபாதத்துகளினால் நன்மை பெறக்கூடியவர்கள் நாம்.
தொழுகைக்கு வந்தால் எனக்குத்தான் நன்மை இருக்கின்றது. வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்சுகுக். அல்லாஹ் சொல்லுகிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா, நபியே உங்களுடைய குடும்பத்துக்கு தொழுகையை நீங்கள் கட்டாயப்படுத்துங்கள், ஏவிக் கொண்டிருங்கள். வஸ்தபிர் அலைஹா, நீங்களும் அதிலே உறுதியாக இருங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கா, உங்களிடத்திலே வாழ்வாதாரத்தை ரிஸ்கை நாங்கள் கேட்பதில்லை. நஹ்னு நர்சுகுக், நாங்கள் தான் உங்களுக்கு உணவளிக்கின்றோம். ஆகவே அந்த இபாதத்துகளுடைய பயன் எங்களுக்கு தான் கிடைக்கின்றதே தவிர அது யாருக்கு இல்லை? அல்லாஹ் கிடையாது. அதனால் தான் ஸலஃபுகள் சொல்வார்கள், குல்லுன் யுரீதுக லஹு இல்லல்லாஹ் ஃபஇன்னமா யுரீதுக லக். அல்லாஹு அக்பர். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், நண்பராக இருந்தாலும், மனைவி மக்களாக இருந்தாலும், பிள்ளை குட்டிகளாக இருந்தாலும், உன்னை விரும்புகின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய லாபத்துக்காகத்தான் உன்னை அவர்கள் நாடுகின்றார்கள். பார்க்கிறோமா இல்ல? இதான் பொது விதி. உலகத்தில் ஒரு மனிதனை நாடி செல்லுகின்றான் என்று சொன்னால் அவனுக்கு ஏதாவது லாபம் இருந்தால் தான் அவனிடத்திலே செல்லுகின்றான். இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. ஃபஇன்னமா யுரீதுக லக், உனக்காக வேண்டித்தான் உன்னை அல்லாஹு தஆலா தேடுகின்றான், உன்னை நாடுகின்றான். அதனால் தான் ஹதீஸ் குத்ஸில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இன்னமா ஹிய அமாலுக்கும், நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் உங்களுக்குரியது. வஃபீஹா இய்யாக்கும், இவைகளுடைய கூலிகளை உங்களுக்கு நான் மறுமையிலே திருப்பி கொடுத்து விடுவேன். ஃபமன் வஜத خيرا فليحمد الله, அவனுடைய செயலடிகளிலே நன்மையை கண்டு கொண்டால் அவன் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளட்டும். ومن وجد غير ذلك فلا يلومن الا نفسه, அதற்கு மாற்றமாக பாவத்தை தீன்மையை அவனுடைய செயலடிகளிலே அவன் கண்டு கொண்டான் என்று சொன்னால் فلا يلومن الا نفسه, அவனை தவிர வேற யாரையும் அவன் குற்றம் குறை சொல்லி விடக் கூடாது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா ஹதீஸ் குத்ஸிலே சொல்லுகின்றான். ஆகவே அமல்கள் இபாதத்துகளுடைய நன்மை எங்களுக்கு தான் இருக்கின்றது, அல்லாஹ் கிடையாது. அடுத்த முக்கியமான விடயம் சோர்களே, ஒரு மனிதன் இந்த அல்லாஹு தஆலாவுடைய அவனுடைய மிகப்பெரிய பாக்கியம் என்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு அமலை செய்வதற்கு எத்தனித்து விட்டான் என்று சொன்னாலும் அவனுக்கு ஒரு நன்மை எழுதப்படுகிறது. ஹதீஸில் வருகின்றதா இல்லையா? நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னல்லாஹ கதபல் ஹஸனாத், இன்னல்லாஹ கதபல் ஹஸனாத் வஸ்ஸய்யிஆத், நன்மைகளையும் தீன்மைகளையும் அல்லாஹு தஆலா எழுதி இருக்கின்றான். எழுதிவிட்டு சும்ம பையன ذلك, அதற்கு விளக்கம் கொடுக்கின்றான் அல்லாஹு தஆலா. ஃபமன் ஹம்ம பிஹஸனத்தின், ஒரு நன்மையை செய்வதற்கு ஒரு மனிதன் எத்தனித்து விட்டான் என்று சொன்னால் அதை செய்யவில்லை. இன்று ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்று அதற்காக ஒரு ஏற்பாடு செய்கின்றான். வீட்டில் சாப்பாடு சமைக்கிறான், ஏழையை தேடுகிறான், கிடைக்கல. உதாரணத்துக்கு தாஜ் தொழுவதற்காக எல்லாம் வைக்கின்றான், வெட்டி டெட் ஆகி எல்லாம் படல, தூக்கம் போயிட்டு. ஒரு நன்மையை செய்வதற்காக எத்தனிக்கின்றான், அதை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அவனுக்கு ஒரு நன்மை எழுதப்படுகின்றது. அதை செய்து முடித்து விட்டார் என்று சொன்னால் அவனுடைய இஹ்லாஸை பொறுத்து அவனுக்கு 10ஆக 70ஆக 700ஆக இலா அத்ஆஃபின் கஸீரா, பன்மடங்குகளாக அவனுக்கு வழங்கப்படுகின்றது. அதே நேரத்திலே ஒரு பாவத்தை செய்வதற்கு ஒரு மனிதன் முற்பட்டு ஏற்கனவே சொன்னதை போன்று அல்லாஹுக்காக அதை விட்டுவிட்டால் அதற்கும் ஒரு நன்மை எழுதப்படுகின்றது. அதை செய்தால் ஒரே ஒரு பாவமாக, குற்றமாகத்தான் அவனுக்கு பதிவிடப்படும். இதுவும் மிக முக்கியமான அம்சம். ஆகவே இப்ப உள்ளத்துல சும்மா வரக்கூடிய ஊசலாட்டங்கள் இதுக்கெல்லாம் நன்மை கிடையாது. இப்ப சும்மா ஒரு பள்ளி பக்கமா போற நேரத்துல இப்படி ஒரு பள்ளி கட்டி போட்டா நல்லா இருக்கு நினைச்சிட்டு போனா சரி வராது. ஒரு மனிதர் சேர்க்கக்கூடிய ஒரு பள்ளியை பார்த்து சொல்றான், எனக்கு இது மாதிரி பணம் இருந்தா நானும் இது மாதிரி பள்ளி கட்டி இருப்பேனே என்று சொல்லி ஒரு மனிதன் உறுதியாக நினைத்தால் பள்ளி கட்டி நன்மை கிடைக்கும். அபு கப்ஷா அல் அன்மாரியுடைய ஹதீஸ், சயான ஹதீஸ் அவர்களே, அபு தாவூதிலே வருகின்றது, இன்னம துன்யா லி அர்பஅத்தி நஃபர், இந்த ஒட்டுமொத்த உலகம் 4 பேர்களுக்குத்தான். ஒரு மனிதனுக்கு ரஜுலுன் ஆதாஹு அல்லாஹு மாலன் வ இல்மா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அறிவையும் கொடுத்து பொருளாதார வசதியையும் கொடுத்திருக்கின்றான். அவனுடைய அறிவை பயன்படுத்தி அந்த பொருளாதாரத்தை சரியான முறையிலே அவன் நிர்வகிக்கின்றான், அல்லாஹ்வுடைய பாதையிலே நல்ல வழிகளை தேடி தேடி அதை செய்கின்றான். இன்னும் 2வது மனிதர் இருக்கின்றான், ஆதாஹு அல்லாஹு இல்மன் வலம் யூதிஹி மாலா, அவனுக்கு பொருளாதார வசதி இல்லை, அறிவு இருக்கின்றது. முதல் மனிதன் செய்யக்கூடிய நல்லறன்களை பார்த்து இவன் என்ன செய்கின்றான், எனக்கும் இந்த மனிதனை போன்று பொருளாதாரம் வழங்கப்பட்டிருந்தால் இவனை போன்று நானும் நன்மை செய்திருப்பேனே என்று உறுதியாக நினைக்கின்றான். இந்த 2 பேர்களும் கூலியிலே ஒருமித்தவர்கள், ஒரே போன்றவர்கள். 3வது மனிதன் இன்னும் ஒரு மனிதனுக்கு பணத்தை கொடுத்திருக்கின்றான், அவனுக்கு அறிவில்லை, அவனுடைய மனம் போன போக்கிலே அவன் பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றான். அந்த பணத்திலே பொருளாதாரத்தை வீணடித்துக் கொண்டு பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றான். 4வது ஒரு மனிதன் இருக்கின்றான், அவனுக்கு அறிவும் இல்லை, பணமும் இல்லை. அந்த 3வது மனிதனை பார்த்து நிற்கின்றான், இவனை போன்று பணம் இருந்தா எனக்கும் நல்ல ஜாலியாக உலகத்துல பாவம் செய்து
நல்ல சுற்றி தெரிந்திருக்கலாமே என்று நினைக்கின்றான். ஃபஹுமா ஃபில் விஸ்ரி சவா. இந்த இரண்டு பேர்களும் பாவத்திலே சரிசமமானவர்கள். பாருங்க சோர்களே, பாவத்தை ஒரு மனிதன் நினைக்கின்றான், செய்ய வேண்டும் என்று உறுதி கொண்டுகின்றான், செய்யவில்லை என்று சொன்னாலும் அவன் குற்றவாளியாக கணிக்கப்படுகின்றான். இவைகள் முக்கியமான விதிமுறைகள் சோர்களே. குர்ஆன் சுன்னாவிலே இருந்து எடுத்தெழுதப்பட்ட விடயங்கள். இவைகளை கருத்திலே வைத்து நாங்கள் செயல்படுவதற்கு வல்லவன் அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அடுத்த விதி சோர்களே, இந்த இபாதத்துகள் செய்வதற்காக வழிகாட்டக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே தான். இது ஒரு மனிதனுடைய திறமையினால், அவனுடைய அறிவினால், ஆற்றலினால் பெறப்பட்ட ஒரு விடயம் அல்ல. இது மிக நுணுக்கமான நுட்பமான ஒரு விடயம் சோர்களே. எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும், எந்த ஒரு சிறிய பெரிய இபாதத்தாக இருந்தாலும், அதை செய்வதற்கான வாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ்வை நான் புகழ வேண்டுமே தவிர என்னுடைய திறமையையோ என்னுடைய அறிவையோ ஆற்றலையோ நான் முதன்மைப்படுத்தக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக்குடைய யுத்தம், அகல் யுத்தத்திலே அகலிகளை வெட்டி கொண்டிருக்கின்றார்கள், கற்களை சுமந்து கொண்டு மண்களை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், புகாரி முஸ்லிம் இந்த செய்தி வருகின்றது, வல்லாஹி லௌலல்லாஹு மஹ்ததைனா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டவில்லை என்று சொன்னால் மஹ்ததைனா, நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம். வலா தஸத்தக்னா வலா ஸல்லைனா, நாங்கள் தொழுதிருக்க மாட்டோம், நாங்கள் நோன்பு நோற்றிருக்க மாட்டோம். யார் சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆகவே ஒரு மனிதனுடைய திறமையினால், அறிவினால், ஆற்றலினால் அவன் ஒரு இபாதத்தாளியாக மாற முடியாது, உண்மையான ஒரு இறை விசுவாசியாக மாற முடியாது. இதற்கு முழுமையான வாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான். அதனால் தான் ஒரு மனிதனுடைய முதல் வார்த்தையும் அல்ஹம்துலில்லாஹ் தான். தஃசீரிலே வருகின்றதே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை தும்மல் விட்டார்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார்கள். கடைசியாக மூமின்கள் சுவர்க்கம் நுழையக்கூடிய நேரத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொல்வார்கள் சோர்களே? அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததி லௌலா அன் ஹதானா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹதானா லிஹாதா, இந்த வாக்கியத்துக்கு வழிகாட்டி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வமா குன்னா லினஹ்ததி லௌலா அன் ஹதானா அல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டிருக்கவில்லை என்று சொன்னால் இந்த வாக்கியத்தை எங்களினால் அடைந்திருக்க முடியாது. இந்த மனோநிலை ஒரு மூமினிடத்திலே வராத வரைக்கும் இபாதத்திலே பரிபூர்ணமான நிலை அவனுக்கு அடைய முடியாது. தொழுகைக்கு வருகின்றோமா, ஹய்யா அலஸ் ஸலா என்று சொன்னா என்ன சொல்கின்றோம்? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹ் நாடினால் தான் இந்த தொழுகைக்கு என்னால் வர முடியும். அந்த மனோநிலையிலே ஒரு மனிதன் வர வேண்டும் சோர்களே, இது முக்கியமான அம்சம். அதே போன்று இந்த இபாதத்துகளுக்காக கூலி வழங்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம் தான். யாருக்கும் நாங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு கூலி வழங்க முடியாது. வ இன்னமா துவஃபூன உஜூரகும் யௌமல் கியாமஹ், நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கான பரிபூர்ணமான கூலி வழங்கப்படுவது நாளை மறுமையிலே. ஆகவே உலகத்திலே ஒரு மனிதன் எந்த நிலையிலும் அவனுடைய செயல்களுக்கான கூலியை எதிர்பார்க்க கூடாது. சில பொழுது அல்லாஹ் தஆலா கொடுப்பான். தொழுதால் அவனுக்கு ரிஸ்கிலே விஸ்தீர்ணம் கிடைக்கும். லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகு, நீங்கள் தொழுங்கள் நபியே, உங்களுடைய குடும்பத்துக்கும் தொழுகையை ஏவுங்கள், நாங்கள் ரிஸ்க் கேட்கவில்லை, ரிஸ்க் அளிக்கின்றோம். தொழுதால் ரிஸ்க் கிடைக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகின்றது. ஆனால் அது கூலி அல்ல, அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகமான ஒரு வாக்கியம். தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கிலே விஸ்தீர்ணத்தை கொடுக்கின்றான். ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக செலவழித்தால் அதை பன்மடங்காக திருப்பி உலகத்திலே கொடுக்கின்றான். அது கூலி கிடையாது. கூலி நாளை மறுமையிலே. அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்தால் நாளை மறுமையிலே அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்காக உம்ரா செய்தால் அந்த நன்மை, அல்லாஹ்வுக்காக தொழுதால் அந்த நன்மை, அது நாளை மறுமையிலே இருக்கும். ஆகவே அமல்களுக்கான நன்மையை உலகத்திலே ஒரு மனிதன் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இதுவும் ஒரு குறைதான். சிலர்கள் தஅவுது ஃபலம் யுஸ்தஜப், எவ்வளவு துஆ கேட்டிருக்கின்றேன், எந்த பயனும் கிடையாது, அதே நிலையில தான் இருக்கு. இவ்வளவு தொழுகின்றேனே, எனக்கு தானே இந்த சோதனை, இவ்வளவு பக்குவமாக பேணுதலா ஹராம் ஹலாலை பேணக்கூடிய எனக்கு தானே வியாபாரத்துல நஷ்டம், ஹராம் ஹலால் எதுவும் பேணாம வட்டியை கணக்கெடுக்காம தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்க? கொடி கட்டி பறக்கின்றார்களே, எனக்கு ஏன் நெருக்கடி? இல்லை சோர்களே, அது கூலி ஹராம் ஹலாலை பேணினால் அதனுடைய கூலி நாளை மறுமையிலே இருக்கிறது, உலகத்தில் கிடைக்காது. உலகத்தில் அல்லாஹ் தஆலா மறைமுகமான சில விடயங்களை சில பொழுது கொடுப்பான். ஆனால் முழுமையாக உலகத்தில் கொடுத்து விட்டால் அதிலே நன்மை இல்லாமல் போய்விடும். முன்னால் சொல்லப்பட்ட ஹதீஸ் குத்ஸியிலே, அதே போன்று குர்ஆன் வசனத்திலே
وَإِنَّمَا تُوَفَّوْنَ أُجُورَكُمْ يَوْمَ الْقِيَامَةِ உங்களுடைய அமல்களுக்கான முழுமையான கூலி முழுமைப்படுத்தப்பட்டு கொடுக்கப்படுவது நாளை மறுமையில் தான். அதையும் கருத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்றே இந்த இபாதத்துகள் அல்லாஹு தஆலாவுடைய பார்வையிலே பல்வேறுபட்டதாக இருக்கின்றது. சில இபாதத்துகள் அல்லாஹ்வுக்கு அதிகம் விருப்பமானதாக இருக்கின்றது, சில இபாதத்துகள் அல்லாஹ்வுக்கு அதிகம் விருப்பமானதாக இருக்கின்றது மற்றும் சில இபாதத்துகளை விட. அதனால் தான் ஹதீஸிலே வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் தஆலா சொல்வதாக, மா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்ப இலைஹி மிம்ம ஃப்தரத்துஹு அலைஹி. ஒரு அடியான் என்னை நெருங்குவதாக இருந்தால் அதற்கான முதலாவது வழி என்ன? நான் அவனுக்கு கடமையாக்கிய விடயங்களை சரிவர செய்வதன் மூலமாகத்தான் என்னை நெருங்கலாம். ஆகவே கடமையான இபாதத்துகள் இருக்கின்றதே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. அதற்கு அடுத்தபடியாகத்தான் சுன்னத்தான வணக்கங்கள். எங்களை சிலர்கள் இந்த இரண்டையும் குழப்பிக் கொள்வார்கள். கடமைகளை என்ன செய்வார்கள்? பால்படுத்துவார்கள் சுன்னத்தான காரியங்களுக்காக வேண்டி. எங்க போயிருக்கிறாரு? ஒரு சமுதாய பணிக்காக, வெள்ள அனர்த்தத்துக்கு உதவி செய்வதற்காக, குறை சொல்லவில்லை, ஒரு சமூக பணிக்காக சென்றிருக்கின்றார். ஆனால் ஃபஜ்ருக்கு ஆளை காண முடியாது, ஃபஜ்ருக்கு கலா பண்றார். குடும்பத்துடைய காரியங்களை எப்படி ஒதுக்கிவிட்டு என்ன செய்கின்றார்? சமுதாய பணிகளை ஈடுபடுகின்றார். சமுதாய பணி, சமூக பணி, சமுதாயத்துடைய பிரச்சனைகளுக்காக வேண்டி மீட்டிங் போட்டுக்கொண்டு என்ன செய்யறாரு? ஊர் முழுக்க சுத்தி திரிகின்றார். ஆனால் குடும்பம் பால்படுத்தப்படுகின்றது. வீட்டில உரிய தேவைகள் சரியான முறையில் நிறைவேற்றப்படுவதில்லை, பிள்ளைகளுடைய விடயங்கள் சரியாக கவனிக்கப்படுவதில்லை. சுன்னத்தான விடயங்களை முதன்மைப்படுத்தி கடமைகளை பால்படுத்துறது. கடமை என்று சொன்னால் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் மாத்திரமல்ல, குடும்பம் சார்ந்த விடயங்கள், பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய படிவினைகள் நபி அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்றதா இல்லையா? ஜிஹாதுக்காக பெயர் குறிப்பிட்ட மனிதன் நபியிடத்தில் உத்தரவு கேட்கின்றார்கள், அலக வாலிதான் அல்லது அஹய்யுன் வாலிதாக், உன்னுடைய 2 தாய் தந்தையர்களும் உயிரோடு இருக்கின்றார்களா? ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே. நபி அவங்க சொன்னாங்க, இர்ஜ ஃபஃபீஹிமா ஃபஜாஹித். அல்லாஹு அக்பர். அந்த 2 பேர்கள்ல தான் உன்னுடைய ஜிஹாத் இருக்கின்றது. உனக்கான ஜிஹாத் எங்க இல்ல? போர்க்களத்திலே கிடையாது. உன்னுடைய வீட்டில் அந்த தாயும் தந்தையும் இருக்கக்கூடிய 4 சுவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அறையிலே நீ இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக ஜிஹாதுடைய அந்தஸ்தை அடைந்து கொள்ளலாம். இந்த விளக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்களே. நீண்ட விடயங்கள். ஆகவே எந்த விடயங்களை நாங்கள் கேட்டோமோ இவைகளை சரிவர எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து இபாதத்துகளை முறையாக செய்து அதிலே பிதாத்துகள் கலக்காமல் இஹ்லாசுடன் உள தூய்மையுடன் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றும் பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் கொடுத்தருள்வானாக. அகூலு மா தஸ்மஊன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.